உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சர்வே எண்ணில் பிரச்சனையாக இருக்கும் பொழுது எந்த மாதிரியான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும், இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் விக்ரயசாமி வெர்சஸ் ராஜேந்திரன் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கினுடைய வாதி ஒரு சொத்தை கிரயமாக வாங்குகிறார். அந்த கிரய பத்திரத்திலே சர்வே எண்ணானது ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்படுகிற பட்டா அடங்களிலே அந்த சர்வே எண்ணானது வேறு நம்பராக இருக்கிறது. அந்த நம்பரானது இந்த வழக்கினுடைய பிரதிவாதியினுடைய சொத்தை குறிக்கக்கூடியதாக அந்த சர்வே எண்ணாக இருக்கிறது. இப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வாதியானவர் என்ன மாதிரியான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அல்லது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன மாதிரியான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால், நாம் டிக்ளரேஷன் மற்றும் இன்ஜெக்ஷனை நாம் வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது சுவாதீனத்தையும் கேட்கணும், நம்மளுடைய சொத்தை மற்றவர்கள் அதை அபகரிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு நிரந்தர தடை உத்தரவையும் நாம் கேட்க வேண்டும். வெறுமனே பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் மட்டுமே கேட்டால் அந்த வழக்கானது நீதிமன்றமானது ஏற்காது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.